அது ஏனோ தெரியாது, யூடியூப்பை திறந்தாலே அல்காரிதம் எனக்கு ஒரே விஜய் காணொளியை தான் தந்து கொண்டிருக்கு திருப்ப திருப்ப. எனக்கு அதை பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. ஒவ்வொரு காணொளியும் 40 நிமிஷம் 45 நிமிஷம் என்ன. நான் தலையங்க மட்டும்தான் பார்க்குறேன்னா, நான் உள்ளுக்கு போய் பார்க்குறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கிறது சங்கீதா விவாகரத்து விண்ணப்பித்த விடயம்தான். ஆனால் அதை விட வேறொரு விஷயம் இருக்குது விஜயை பற்றி. என்னென்னா, விஜய் அவருக்கு ஒரு பெருந்திரளான மக்கள் ஆதரவு இருக்குது, அவருடைய ஃபேன்ஸ் இருக்கினோம். அவ்வளோ ஒரு பெருந்திரளான மக்கள் ஆதரவு ஒருத்தருக்கு இருக்கும்போது அவர் ஒரு போதை நிலைக்கு தள்ளப்படுவார். அவர் மனுஷன் தானே, தள்ளப்படுவார். அவர் அப்படி ஒரு போதை நிலையில் தான் அவர் இருக்கிறார் என்று புழங்குது. ஆனால் அவருக்கு கிடைக்கிற பட்ட பெயர் தற்குறி. அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் கிடைக்கிற பட்ட பெயர் தற்குறி. தற்குறி என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு எனக்கு வடிவாக தெரியல. ஆனால் எனக்கு சட்டன்னு மனசில் படுறது ப்ராப்பர் நாலேஜ் இல்லை. அவர் என்ன ஃபீல்டில் இருக்கிறாரோ அந்த ஃபீல்டை பற்றி அவருக்கு ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, அனுபவ அறிவு எதுவுமே இல்லைன்றதான் அந்த தற்குறி என்ற வார்த்தை விஜய்க்கு கொடுக்க போது அர்த்தம் பெறுகின்றது. அப்போ விஜய் இப்போ என்ன செய்கிறார், அரசியலுக்கு வாரார். இப்போ நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். அவருடைய விவாகரத்து விடயம் பற்றி பேசல, அது அவருடைய அரசியல் அறிவு குறைவு பற்றி தான் பேச போகிறேன். அப்போ அவர் என்ன செய்யணும், அவருக்கு ஒரு பக்கத்தால் மக்கள் ஆதரவு இருக்குது. அப்போ உலகமுமே மக்கள் ஆதரவு, ரசிகர் ஆதரவு இருக்கின்றதுக்காக அது ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு எல்லாம் அது சாத்தியமில்லாத விஷயம். அது ஒரு 1000 லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் அப்படி கிடைக்கிது. அது ஒரு வெறம் தான். ஆனால் அது இருக்கின்றதுக்காக தனக்கு எல்லாமே கிடைச்சிட்டுன்ற ஒரு அகந்தையிலே இருக்கலாது. அவர் சினிமா ஃபீல்டில் இருந்திருந்தால் அந்த அகந்தையோடு இருந்திருக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு அந்த அரசியல் நாலேஜ் இல்லைன்றது அவருக்கு தெரியும். அதை நாங்கள் எல்லாம் கேலி பண்ணுறோம், ஏனைய அரசியல் விற்பனர்கள் எல்லாம் கேலி பண்ணுறார்கள், அது இருக்கட்டும். ஆனால் அவருக்கே அது தெரிஞ்சிருக்கணும், ஓஹோ எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, ஆகவே நான் இந்த நாலேஜை நான் பெற்றுக்கொள்ள வேணும் என்றதை அவர் அதை பொறுமையாக இருந்து இதுக்கண்டு திருப்பி இப்போ பள்ளிக்கூடம் போய் படிக்கலாதே. ஆக அந்த வல்லுநர்கள் விற்பனர்கள் அவதானித்து நோட் பண்ணி அவர் அதை படிக்க வேணும். இந்த வயசில் ஒரு படிப்பானா எஸ், இந்த வயசில் படிக்கத்தான் வேணும். நான் சொல்கிற படிப்பு யூனிவர்சிட்டி போய் ஒரு டிகிரி எடுக்கிறதோ ஒரு தொழிற்கல்வியை பற்றியோ இல்லை. நாங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்ய வேணுமென்றது தான் நான் இதில் திரும்ப சொல்லுறேன், அதில் வலியுறுத்த விரும்புகிறேன். நான் ஏன் இதை சொல்லுறேன்னா, இப்போ நான் வாழ்கிற சூழலில் நிறைய புது 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 பணக்காரர்கள் இருக்கிறார்கள். பணக்காரராக அது சந்தோஷம். என்னென்னா, எங்களால் இயலாத ஒரு விஷயம் இன்னொரு ஆள் செய்யும்போது அதை கேலி பண்ணுறதோ குறை சொல்கிறதோ எனக்கு விருப்பம் இல்லை. நான் அதை பாராட்டத்தான் செய்கிறேன். என்னால் முடியாத ஒரு விஷயம் இன்னொரு ஆள் செய்யும்போது நான் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு மனப்பான்மையில் நான் இருக்கிறேன். அதை நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த அவையில் நடத்தையில் அப்படி அவதானித்து பார்க்க அவர்களுக்கு கூடவே சட்டன்ற ஒரு தலைக்கணமும் வந்துருக்குது. தலைக்கணம் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையான பாதைகளில் வேட்புப்பாக்கினோம் போய் திரும்பவும் ஒரு பிரச்சனையில் விழுகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் இந்த புதுசாக வர பணக்காரர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பணம் வந்தது, உங்களுடைய கெட்டித்தனம், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி ஒன்று செய்யுங்க, படியுங்கோ. உங்களை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு படிக்கணுமெண்டா இப்போ இன்றைய நவீன உலகில் செல்ஃப் ஸ்டடின்னு சொல்கிறோம். அது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் இணையதளங்கள் இருக்குது. இணையதளத்தில் கெட்ட விஷயங்களும் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை நல்லா படிக்கலாம், அதை படிக்க வேணும் என்று நான் அதை வேண்டுகோளாகவே விடுக்கிறேன். இது எனக்கும் அனுபவம் இருக்குது. நான் வெளிநாட்டுக்கு வரும்போது ஒரு சிறுவர் பராமரிப்பாளராக வேலை செய்கிறதுக்களமான ஒரு கல்வி தகுதியோடு நான் வந்தேன், சர்டிஃபிகேட்டுகளோடு வந்தேன். ஆனால் எனக்கே தெரியும், ஒரு புது நாட்டுக்கு புது கலாச்சாரம், அதுவும் என்னுடைய தாய் நாட்டை விட பல்மடங்கு முன்னேற்றமான ஒரு நாட்டின் கலாச்சாரம், அந்த நாட்டின் மொழி எல்லாமே எனக்கு புதுசாக இருக்கும்போது வெறும் கல்வி சான்றிதழ்கள், தொழில் சான்றிதழ்கள் எங்களுக்கு போதாது. நானே நிறைய தகுதி குறைவோடு இருந்தேனான்றது எனக்கே தெரியும். அப்போ நான் என்ன செய்தேன்னா, சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கல, என்ன நானே மேம்படுத்தணுன்றதுக்காக நிறைய காணொளிகள் பார்த்து நிறைய வாசித்து என்ன நானே முயற்சி செய்கிறேன், தகுதிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறேன். அதுவும் எனக்கு ஒரு கடவுள் தந்த வரம் உண்டு. எனக்கு முதலாளியாக எனக்கு முதலாளின்னு சொல்லுவோமே,
அமைஞ்சவர் ஒரு தேவதை. அவர் என்னென்னா அவருக்கே எனக்கும் தெரியுது என்னுடைய தகுதி குறைவுகள், அவருக்கும் தெரியுது என்னுடைய தகுதி குறைவுகள். ஏன்னா நான் ஒரு 3ஆம் உலக நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன். அப்போ அவள் என்ன செய்யுது, அவൾക്ക് என்னுடைய தகுதியும் தெரியுது, தகுதி குறைவும் தெரியுது. அப்போ மிக 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 பொறுமையாக அவள் என்னை மனசை புண்படுத்தாமல், அவள் எனக்கு ஒரு மேலதிகாரி, என்னுடைய நிறைய தகுதிகளுடையவர். அப்போ என்னுடைய தகுதி குறைவுகளை சுட்டி காட்டி என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டி என்னுடைய மனசை புண்படுத்தாமல் என்னொரு சிறு பிள்ளையை வளர்க்குறது போல் என்னை இந்த தொழிலில் வளர்த்து விட்டவள். அப்போ நான் அவகிட்ட இருந்தே நிறைய விஷயங்களை படித்து கொண்டேன். இப்போ நாங்கள் இந்த வயசில் நாங்கள் கல்வின்றது ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது நான் கடைசி வரையும் மீன் பண்ணல. இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறது நான் மீன் பண்ணல. இங்கே நான் கல்வின்றது நாங்கள் எங்களை சூழ உள்ள நல்லவர்கள் படித்தவர்களிடமிருந்து நாங்கள் படிக்கிறது, ரீடிங்கில் படிக்கிறது, அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஆகவே நான் நிறைய இப்போ கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்கு 50 வயசோ 60 வயசோ 65 வயசோ என்ன வயசு என்றாலும் பரவாயில்லை, நிறைய படிக்க வேணும். நாங்கள் எதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோமோ அந்த ஃபீல்டில் நாங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி செய்தவர்களாக இருக்க வேண்டும். அது தவிர நாங்கள் பழகிற மக்களை கூடவும் நிறைய விஷயங்களை படிக்க வேணும். இப்போ நான் விஜய்க்குமே அந்த வேண்டுகோளை தான் விடுகிறேன். அவர் பொறுமையாக இருந்து நிறைய படிக்க வேணும். படித்து நாங்கள் பாண்டித்யம் பெறலாம். இந்த வேண்டுகோளை நான் புதிய பணக்காரர்களுக்கும் எல்லாருக்குமே விடுக்கிறேன். படியுங்கோ. நன்றி, வணக்கம்.